வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க லக்ஷ்மி தேவியே சொன்ன வெள்ளிக்கிழமை விரதத்தை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். இந்த வெள்ளிக்கிழமை விரதம் லக்ஷ்மி தேவி தம்முடைய பக்தியான சோமா தேவா அம்மாவுக்கு சொன்னதாகும். இந்த கதையை நாம் தவிர்த்துவிட்டு வெள்ளிக்கிழமையில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் தெளிவாக பார்ப்போம். லக்ஷ்மி தேவி எங்கு தங்குகிறாளோ அங்கெல்லாம் சுபிக்ஷம் பொங்கும், சகல ஐஸ்வர்யங்களும் நிறையும் என்பது நமக்கு அனைவருக்குமே தெரிந்த விஷயமே. ஆனால் லக்ஷ்மி உடனே அப்படி எல்லாவற்றையும் ஒரே அடியாக நமக்கு அனுக்கிரகம் கிடைத்து விடுவது இல்லை. அதற்காக வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்க வேண்டும் என்று லக்ஷ்மி தேவியே கூறியுள்ள விரதத்தை பற்றி பார்ப்போம். ஏதாவது ஒரு மாதத்தில் 3வது அல்லது 4வது வெள்ளிக்கிழமையில் நாம் விரதம் மேற்கொள்ள வேண்டும். விரதம் இருக்க வேண்டிய நாள் முன்னரே நாம் வீட்டை முழுவதுமாக சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டின் முன்பு மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். வெள்ளிக்கிழமை காலையில் அன்று நாம் அதிகாலையிலே எந்திரித்து குளித்துவிட்டு வாசலில் சாணமிட்டு கோலமிட வேண்டும். பின்பு நாம் பூஜை அறையில் தாமரை மலர்களை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். அன்றைய நாள் முழுவதும் நாம் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் அவரவர் உடல் நலைக்கு பொறுத்தவாறு பகலில் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்து கொள்ளலாம். இப்படி நாம் காலை முதல் மாலை வரை லக்ஷ்மி ஸ்லோகங்கள் அல்லது அம்பாளின் பாடல்களை சொல்லி நாம் விரதம் இருக்க வேண்டும். பின்பு நாம் மாலை நேரத்தில் பக்கத்து பெருமாள் கோவிலுக்கு சென்று லக்ஷ்மி தேவியை தரிசித்து நம் வீட்டிற்கு வந்து சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரியை தயாரித்து லக்ஷ்மி தேவிக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். பின்பு அவரவர் வசதிக்கேற்ப சுமங்கலியை அளித்து குங்குமம், மஞ்சள், பூ, பழம், வெற்றிலை பாக்கு அல்லது துணிகளை நாம் அளிக்கலாம். புதிய துணியை தான் அளிக்க வேண்டும். இதே மாதிரி நாம் 11 வெள்ளிக்கிழமைகள் செய்தால் நல்லது. இப்படி நாம் விரதம் தொடர்ந்து 11 வெள்ளிக்கிழமைகளை கடைபிடிக்க வேண்டும். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை முடியாமல் போனால் அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமையில் நாம் தொடரலாம். இதே சில குடும்பங்களில் பரம்பரை வழக்கப்படி எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த விரதத்தை அனுசரித்து வருகிறார்கள். கீழ்காணும் ஸ்லோகத்தை நாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும் பொழுது சொல்லி வரலாம். இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னவென்றால், பாவக்கட்டுகளை பிளக்கும் தன்மை உடையவளே, குற்றமற்றவளே, நல்ல பாக்கியம் அளிப்பவளே, ஓங்காரத்தினால் விளக்கத்தக்க உருவம் உடையவளே, நாராயணியின் மனைவியே, உனக்கு நமஸ்காரம். இவ்வாறு நாம் வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி தேவிக்கு விரதம் இருந்தால் எந்தவித தடைகளும் இல்லாமல் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் தந்து நம்மை அருள்பாலிப்பாள் என்று லக்ஷ்மி தேவி கூறியுள்ளார். நன்றி.